வைஃப் கிட்ட ஹேண்ட்ஸ் அப்பா. இப்ப மாற்றம் பாருங்க உங்களை. ஏ ஏ பி பி சி. சி. என்ன புதுசா இருக்கு? இந்த பைய பொம்பளை படத்துக்கெல்லாம் மீச போட்டுக்கிட்டு இருக்கான். பொறுப்பா படிப்பு கத்துக்கிட்டுமே தான். வேலைக்கார பையனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா சௌரியமா தானே இருக்கும். இத பத்தியா? பிளாஸ்டிக் லெட்டர். நம்மளால பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, பாடமாவது சொல்லி கொடுப்போமே. சரி சரி, சொல்லி கொடுக்கறது நீங்களாச்சுன்னு பாக்குறேன். என்னமாமா எனக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுக்குறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பார் பையன் எவ்வளவு தூரம் கத்துட்டு இருக்கான்னு. சொல்லுடா கண்ணா. டி டி இ இ. அப்புறம் A for Alamelu, B for Bama, C for Chandra, D for Damayanti, E for Elizabeth. இதெல்லாம் தான் கத்து கொடுத்தாரா? இன்னும் கத்து கொடுத்தாரா? என்னது? M for miss, K for kiss, L for love, S for sex, S E X sex. இதுக்கெல்லாம் அர்த்தமும் சொல்லி கொடுத்தாரா? 5 வருஷம் கழிச்சு நீயே தெரிஞ்சுக்க வேடான்ட்டாரு. முக்கியமான லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? முருகாசரணம் மறுபடியும் வந்திருக்கு. ஓ அதுதான். என்ன அதுவா? இதோட 3 லெட்டர் வந்தாச்சு. அது என்னங்கிறது முருகாசரணம்? அதானே. என்னது முருகாசரணம்? ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் உங்க அப்பா பேர் வைக்கிறாரு. அவர் பொண்ணு, உனக்குதான் ஒன்னையும் காணும். ஆனா ஒண்ணு, நீயே எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சுதான் பிறந்த. பாக்கலாம். குமுதா ஒரு கேரக்டர். சர்ச்சையும் கிளப்புவ, கூடவே சமாதானத்தை சொல்லுவ. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, கல்யாணமாய் குழந்தை பிறக்காம இருக்கிறத விட நம்ம சமையல்காரி மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். எனக்கு ஒரு சைலண்ட் கேரக்டர். ரேகா, டாக்டருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ மாப்பிளையும் போய் டெஸ்ட் பண்ணிக்கங்க. சரிப்பா. பண்டிகைக்கு மாப்பிள்ளையோட வந்துருமா? சரிம்மா. ரேகா, குங்குமம் வாங்கிட்டு போ. ஸ்டெத்தாஸ்கோப்பும் கழுத்துமா நிக்கிற நீங்க கோச்சு கூடாது. கமாங்க. சங்கிலியும் கழுத்துமா ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற ஒரு அழகான பொண்ணா காட்சி அளிக்கிறீங்க. இதே தாடியோடவா? மைனஸ் தாடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனா அவர் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கவனம் எங்கேயாவது போயிடும். அப்படியே பிளாங்க் ஆயிடுவார். மிஸ்டர் மது, பிளே பாயும் படிக்கணும், பகவத்கீதையும் படிக்கணும். அதான் என் பாலிசி. என் பாலிசி என்ன தெரியுமா? செக்ஸ் இஸ் லைக் மியூசிக். அது ஒரு பெரிய கடல். அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனைவி போதாது. டாக்டர், இந்த எலும்பு கூடு ஆம்பளைதா பொம்பளைதா? சார், என்ன சார் இது? மீட்டர்ல 5 ரூபா 60 பைசா காட்டுது. 1 ரூபா வச்சிட்டு போறீங்க. என்ன நீ தானே மீட்டருக்கு மேல 1 ரூபா வேணும் தகராறு பண்ண? மீட்டர் மேல 1 ரூபா அவ்வளவுதான். யோ, கிண்டலா பண்ற? என்ன மரியாதை ஒரு மாதிரி போகுது? சும்மா விட மாட்டேன். போலீஸ் கமிஷனர் பெட்டிஷன் எழுது. உன் பேர் என்ன? எத்தனை வருஷமா டாக்ஸி ஓட்டுற? உங்க அப்பா பேர் என்ன? யோ, மரியாதையா பணத்தை வச்சிட்டு போயா. என்ன மரியாதை ரொம்ப நெருங்குது. நான் யாரு தெரியுமில்ல? மாஜி மேயரோட மச்சனு. இருந்தான்ட்டு நீ என் பேரே பெட்டிஷன் கோதண்டம்பா. லெட்டர்ஸ் லெட்டர் படிக்கிறது உண்டா? தினம் எழுதுவேன். எழுதினா நீ திருந்துவே மாட்டியா? ஏப்பா நீ ஹிந்து படிச்சது இல்ல? எக்ஸ்பிரஸ் படிச்சது இல்ல? சாவுகிராக்கி படிக்கிறியா? இப்படி ஒரு பத்திரிகையா? என்னையே சாவுகிராக்கின்ற உடல் இதை நான் கம்ப்ளைண்ட்ல எழுதுறேன். சாவுகிரா. ஏப்பா இந்த கிராக்கில எந்தரா? போய. ரொம்ப திமிரா பேசுறேன். இப்ப டாக்ஸி ஓட்டுறேன், கூடி சீக்கிரம் ஈ ஓட்டுவேன்.
போலீஸ்! மது பக்கத்துல வேற யாரும் மாது. ஆபீஸ் விட்டு புருஷன் நேரா வீட்டுக்குப்பா வருவான்னு வழி மேல விடுவிச்சு பாக்குறதுங்க. மோசம் போயிட்டே பாவே. பக்கத்துல ஊத்தி வச்சுக்கிட்டு கார்ல பவனி வரான், ஜானவாசம் போற மாதிரி. என் கண்ணோல பார்த்தேன், கண்ணம்ம பில்டிங் எதிரில. உன் புருஷன் உத்தமன். யார் அந்த மல்லிப்பூக்காரி? மல்லிப்பூன்னு அதுக்காக இவ்வளவு என்ன விளையாடுது? அவ இல்ல மல்லிப்பூ. விஜாரி சில மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சின்ன வீட்டு கலையறானே பாவி. என்ன பாக்குற? ஃப்ரெண்ட் சீட்ல மல்லிப்பூ எப்படி வந்தது? அது என்ன கேட்கறதுக்கு பதிலா அந்த பத்மாவதியை கேட்டிருந்தா எல்லாமே புரிஞ்சிருக்கும். யார் அந்த பத்மாவதி? அதோ மிஸ்ஸஸ் வெங்கடாச்சலபதி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூ வாங்கி போட்டிருந்தேன், அது உதிர்ந்திருக்கும். அடே மது, இவ்வளவு நல்ல மனைவிக்கு மனசால கூட துரோகம் பண்ண கூடாதுரா. நீ மனசாலேயே எவ்வளவு துரோகம் பண்ற ரேகா. நான் ஒரு மனோதத்துவ டாக்டர், புரியுதா? உன் பிரச்சனை என்னங்கறத தெளிவா சொல்லணும், அப்பதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும், தெரியுதா? பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணு தனியா இல்ல டாக்டர். நான் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? வாயேன். சொல்ல போனா எனக்கு நானே தான் பிரச்சனை. உண்மைய தெளிவா சொல்லணும், சொல்லு. சொல்றேன். இப்ப உதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல உன் பிரச்சனை என்னங்கிறது இப்ப புரியுது. அதேதான் டாக்டர். பெண்கள்னாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அப்சஷன், அதிகமான ஒரு ஈடுபாடு. அதான் என்னுடைய குணச்சித்திரம். உங்களை வீக்னஸ் இது பெரிய குணச்சித்திரமா? அரைஞ்சு விடுவேன் ஜாக்கிரதை. மேல சொல்லு. கல்யாணம் ஆனவனா, அழகான மனைவி இருக்கா, ஆனா என் மனசு ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் அத்தனை கவிஞர்களும் என்னுள்ள அடக்கம். ஆமா ஆமா, திருட்டு முத்தத்துக்கே தனி ருசின்னு பழமொழி இருக்கா? இந்த பழமொழி சரியான வெரிஃபை பண்ணிக்கணும்னு அடிக்கடி தோணுது. வீக்னஸ் இதெல்லாம் இயற்கை தானப்பா. இது பரம்பரையா வர வீக்னஸ் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு 3 வைஃபா, 4-5 தொடர்புகள் வேற உண்டா. இந்த வீக்னஸ் என் பரம்பரையோட போயிடணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனால குணப்படுத்துற வீக்னஸ் இல்லது, மரம் தான் குணப்படுத்த முடியும். யூ மீன் ரிலிஜன்? பாவ மன்னிப்புகளை பாதிரியார்கிட்ட கன்ஃபஸ் பண்ற மாதிரி பாரம் குறையும். என்னோட ரிலிஜன் அந்த மாதிரி இல்லையே டாக்டர். ஏன்? ஒரு நல்ல மனுஷனா பார்த்து, நல்ல ஆஸ்திகனா பார்த்து கன்ஃபஸ் பண்ணு டெய்லியா? தேவைப்படும் போது. உனக்கு நோ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஃபீஸ்? நோ ஃபீஸ். இப்ப என்ன பண்ற? உடனே புறப்படுற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் வீக்னஸ் எனக்கு வந்துடும். புறப்படு. என்னங்க, என்ன நடந்துச்சு? ஏன்பா ஏன் கத்தின? பியூட்டிஃபுல். இவங்களை இன்னும் நல்லா பார்க்கத்தான். பாய். நான் ஒரு மகா பாவி, பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி. நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன். அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறையா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன், உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க.
சரி சத்தியம் சண்டாளா நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த இலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை என்னங்கிறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. இந்த ஆபீஸ் ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு இங்கேயா வச்சுக்கணும்? இதான் சரியான இடம். இங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். உண்மை சொல்றேனே, மத்த பெண்களை மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் என் மனைவியே கொஞ்சறேன். இதுவே துரோகம் இல்லையா? கர்மம் கர்மம். ஒசரமான இடத்துக்கு வந்துட்டு கீழ்த்தரமான விஷயத்தை சொல்ற. நீச்சா பாப்பி துஷ்டா. மேல சொல்லுங்க, கான்கிரீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கேடா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேக டைம் ஆச்சு. பட்டுமேடாமிலும் தான் இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு.